12 மணிக்கு இந்த வீர சாகசம் தேவையா? மக்களை கூட்டியாதான் எங்களுடைய கேள்வி. இனிவரும் காலங்கள் இந்திய விமானப்படை கடந்த காலங்களில் மாலை நேரங்களில் இந்த விமான சாகசங்களை நடத்தியது எதற்காக? இப்பொழுது 11 மணி முதல் 1 மணி வரை உச்சி வெயில் என்று சொல்லுவார்கள். இந்த உச்சி வெயிலில் மக்களை திரட்டி அந்த வீர சாகசங்களை நடத்துவதின் அவசியம் என்ன? இதுதான் கேள்வி. அது 5 உயிரா 1 உயிரா என்பது பிரச்சனை இல்லை. 5 உயிரும் அதை விலை மதிக்க முடியாத உயிர்களாக நாங்கள் பார்க்கிறோம். தமிழ்நாடு அரசு எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்தது என்று தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த பெரும்பாலான பார்வையாளர்கள் தொடர்ந்து சொல்லி வருகிறார்கள். கார் எங்கே நிறுத்த வேண்டும், எப்படி நடந்து வர வேண்டும், யார் யார் எங்கே உட்கார வேண்டும், அமர வேண்டும், நிற்க வேண்டும் என்பதையெல்லாம் ஏற்கனவே மிகவும் தெளிவாக 1 வாரமாக தொடர்ந்து தொலைக்காட்சியிலும் பத்திரிகையிலும் விளம்பரப்படுத்தி வந்தார்கள். ஆனால் இந்த 15 லட்சம் பேர் ஒரே இடத்தில் கூடினாலும் கூடிய இடத்தில் மரணம் இல்லை, அங்கிருந்து வெளியில செல்லும் போதும் மரணம் இல்லை. ஒரு மரணம் அங்கே ஏற்பட்டிருக்கிறது. அந்த ஒரு மரணமும் பிரேத பரிசோதனை அறிக்கையில அவர் சில பானங்களை சாப்பிட்டிருந்தார் என்று வருகிறது. அதை நாம் கொச்சைப்படுத்துவதற்கு விரும்பவில்லை. ஏனென்றால் அவர் இறந்து விட்டார். நீத்தார் பெருமையை பேசும் தமிழர்கள் நாம். யாரை பற்றியும் இங்கே குறை சொல்வதற்கு இல்லை. 4 பேரும் ஒருவர் ராஜாஜி மருத்துவமனையில, ராஜாஜி ஹாலில் உள்ள ஓமந்துரார் மருத்துவமனையில் தன்னுடைய வாகனத்தை எடுக்கும் பொழுது டீஹைட்ரேட் என்று சொல்லுவார்கள், மயக்கம் போட்டு விழுந்து இறந்திருக்கிறார். எல்லோரும் அங்கிருந்து செல்லும் போது இறந்திருக்கிறார்கள். இதை யாரும் நியாயப்படுத்தி பேச முடியாது. அதே நேரத்தில் வருங்காலங்களில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்காமல் ஒரு முறைக்கு பல முறை ஆலோசனை செய்து எவ்வளவு பேர் அங்க கூட முடியும், கூடுபவர்கள் செல்லும் பொழுது அவர்களுக்கு என்னென்ன பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும், தண்ணீர் வசதி, ஆம்புலன்ஸ் வசதி, மருத்துவர்களுடைய உடனடி உதவி, இது எல்லாவற்றையும் செய்திருந்தாலும் இந்த இறப்பை இனி வரும் காலங்களில் தவிர்க்க வேண்டும் என்று நாங்கள் தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம். ரெண்டு விஷயம்தான். இந்த மரணங்களை அரசியலாக்க காங்கிரஸ் பேரியக்கம் விரும்பவில்லை. துயரமான சம்பவம், இதை கடந்து யாரும் போய்விட முடியாது. இரண்டாவது, பாதுகாப்பு வசதிகள் குறைபாடு இருக்கிறதா என்றால் பாதுகாப்பு வசதிகள் சரியாக செய்திருக்கிறார்கள் என்று தெரிவிக்கிறார்கள். ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன் சாமி. ஆனால் நெரிசலில் அங்கிருந்து வரும்பொழுது யாருக்கும் இறப்பு இல்லை. எல்லோரும் போகும் வழியில டீஹைட்ரேட். இது எல்லாமே இறப்பு பார்த்தீங்கன்னா ஒருத்தரை தவிர 4 பேரும் டீஹைட்ரேட் ஆகி தான் இறந்துருக்காங்கன்றது தான் தகவல் வந்துட்டு இருக்கு. இப்போ நாங்கள் எல்லார்கிட்டையும் பேசிட்டு இருக்கோம், இந்த இறப்பு எப்படி நேர்ந்தது அப்படின்னு. மருத்துவமனையில் 100க்கும் மேற்பட்டவர்கள் உள்நோயாளியாக வெளிநோயாளியாக அனுமதித்திருந்தாலும் அனைவரும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பாதிப்பு இல்லாமல் வீடுகளுக்கு சென்றிருக்கிறார்கள். 2 பேர் தான் இப்பொழுது மருத்துவமனையில் இருக்கிறார்கள் என்ற செய்தி வந்திருக்கிறது. அதற்காக தான் சொல்லுகிறோம், இனிவரும் காலங்களில் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கும் பொழுது மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இன்னும் தேவைப்பட்டால் இதற்கு ஒரு விசாரணை ஆணையம் அமைத்து, எதற்காக உச்சி வெயிலில் மதியத்தில் இவர்கள் வைத்தார்கள் விமானப்படை சாகசங்களை செய்வதற்கு? எல்லோருக்கும் தெரியும் நாளைக்கு என்ன வெப்பம் இருக்க போது இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். ஒரு வாரத்துக்கு பிறகு என்ன வெப்பம் இருக்க போது, மழை இருக்க போதுன்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு அட்வான்ஸ்ல மெட்ராலஜி வந்திருக்கு இப்போ. ஆனால் இது வெயில் இருக்கும், வெயிலுடைய தாக்கம் இருக்கும். 12 மணிக்கு 1 மணிக்குன்னு தெரிஞ்சோம். எதற்காக அந்த நேரங்களை விமான சாகசங்கள் செய்வதற்கு விமானப்படை அதிகாரிகள் தேர்ந்தெடுத்தார்கள் என்ற கேள்வி எழுது. இரண்டாவது, தமிழ்நாடு அரசு அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து எல்லா திட்டங்களையும் செய்து கொடுத்திருக்கிறார்கள். பந்தல் போடுவதிலிருந்து சாலை அமைப்பதிலிருந்து எல்லா உபகரணங்களும் அளித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த நேரத்தை எதற்கு 11 1 மணி வரை குறித்தார்கள் என்றுதான் எங்களுடைய கேள்வி. இது
பழி போடுறதோ அரசியல் ஆகிறதோ இல்லை. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த மரணங்களை வைத்து அரசியல் செய்யக்கூடாது தெளிவாக சொல்லிட்டேன். காங்கிரஸ் பேரியக்கம் ஒருபொழுதும் இந்த 5 பேருடைய இறப்பை வைத்து அரசியல் செய்வதற்கு விரும்பவில்லை. நாங்க கேட்கிற கேள்விலாம் இன்னைக்கு விஞ்ஞானம் புரட்சி ஏற்பட்டு இருக்கு. அடுத்த வாரம் என்ன வெயில் அடிக்க போகுது சென்னையில தெரியும். அடுத்த மாசம் என்ன வெயில் வரப்போகுதுன்னு சென்னையில இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம், கைபேசியிலேயே தெரிஞ்சுக்கலாம். அப்ப அன்னைக்கு உச்சி வெயில் 12 மணிக்கு எவ்வளவு வெயில் இருக்கும்? இந்த வெயில டீஹைட்ரேட் ஆகுமா ஆகாதா? எதற்காக 11 மணிலிருந்து 1 மணிக்கு இவங்க நேரத்தை குறிக்கிறாங்க விமானப்படை? அதை மாலையா 3 மணிலிருந்து 5 மணிக்கு வைக்க கூடாது? இதுதான் எங்களுடைய கேள்வி. தமிழ்நாடு அரசாங்கம் வந்து இத ஒரு மாசம் மட்டும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க இந்த டைம்ல ஏன் வைக்கிறீங்க, வைக்க கூடாதுன்னு தமிழ்நாடு அரசு ஏன் கேட்க கூடாது? கேட்கலாமா? அருமையான கேள்வி தான் கேட்டிருக்கலாம். ஆனா விண்வெளி தமிழ்நாட்டு கட்டுப்பாட்டுல இல்லையே. பாதுகாப்பு படை தமிழ்நாடுடைய இருங்க, தமிழ்நாடு அரசு கட்டுப்பாட்டில் விமானப்படையோ காலாட்படையோ கப்பல் படையோ இல்ல. இது ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டுல இருக்கு. நான் திருப்பி சொல்றேன், இது அரசியலாக்க விரும்பவில்லை, அரசியல் செய்ய காங்கிரஸ் பேரியக்கம் விரும்பவில்லை. நாங்க கேட்கிற ஒரே கேள்வி, உச்சி வெயில் 12 மணிக்கு இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கான காரணம் என்ன? பல இடங்கள்ல குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி கூட இல்ல அப்படின்றத பொதுமக்கள் பல ஊடகங்கள்ல தெரிவிச்சிருந்தாங்க. அது வந்து யார் கண்ட்ரோல் இருக்கு, யார் அதை வந்து செஞ்சிருக்கணும், யார் தவற விட்டாங்க? இன்னைக்கு மேயரும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரும் பத்திரிகையாளர் சந்திப்புல நாங்கள் தண்ணீர் அனைத்து இடங்களிலும் குடி தண்ணீர் அமைத்து கொடுத்திருக்கிறோம். நான் இப்ப தொலைக்காட்சியில வரும்போது பார்த்தேன். இருங்க ஒரு கடல்ல கம்மியா இல்ல ஒரு பெரிய அரசியல் பார்ட்டி பப்ளிக் இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க. நீங்களும் ஒரு பிரச்சனையை வந்து பூசி படவே கூடாது. இல்ல நடந்த சம்பவத்தை வந்து நீங்க வந்து கண்டிப்பா வந்து உங்க ஆட்கள் மூலமா ரெண்டு விஷயம். இதை வந்து பேசி மழுப்பதற்கோ இதை கடந்து போவதற்கோ வாய்ப்பே கிடையாது. நான் தெளிவா சொல்லிட்டேன், மரணம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த மரணங்கள் இனி வரும் காலங்களில் ஏற்படுவதற்கு எந்த விதத்திலும் தமிழ்நாடு அரசு வாய்ப்பு கொடுக்க கூடாது, தெளிவா சொல்லி இருக்கோம். இரண்டாவது, இந்த மரணத்தை வைத்து அரசியலாக்குவதோ அரசியல் பேசுவதோ விரும்பவில்லை. நாங்கள் கேட்பது டீஹைட்ரேட் ஆகி தான் இறந்திருக்காங்க 4 பேர் அப்படின்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. ஒருவர் எப்படி இருந்தாருன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா அந்த டீஹைட்ரேட் ஆகுது எதுக்கு ஆகுது? உச்சி வெயில் 12 மணி. இந்த 12 மணிக்கு இந்த வீர சாகசம் தேவையா? மக்களை கூட்டியாதான் எங்களுடைய கேள்வி. இனிவரும் காலங்கள் வெயிட் இன்னைக்கு மேயரும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரும் நாங்கள் போதுமான குடிதண்ணீர் ஏற்பாடு பண்ணியிருக்கோம், கழிப்பறைகள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம், ஆம்புலன்ஸ் 100க்கு மேல நிறுத்தி இருக்கோம் அப்படின்னு அவங்க சைட்ல சொல்றாங்க. இன்னும் போக தான் என்னன்னு தெரியும். விசாரணை வரட்டும், நம்ம விரிவா பேசுவோம். ஆனால் தமிழக அரசு எங்களுடைய கோரிக்கை என்னவென்றால், ஒரு விசாரணை ஆணையம் அமைத்து, தனிநபர் விசாரணையோ ஓய்வு பெற்ற நீதிபதி விசாரணை அமைத்து இது எங்கே தவறு ஏற்பட்டிருக்கிறது என்பதை தமிழ்நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.